அதர்வைஸ் ரைட், நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் போன வீக் நாங்கள் எங்களுடைய பேப்பர் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள். இதுல முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டா இன்னைக்கு ஜனு குரூப்பின் மூலமாயும் பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. ஸோ ஜனு சருக்கும் இந்த இடத்துல நான் வளமையா சொல்றதுதான் அவருக்கு ஒரு நன்றி. எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு அவருக்கு முக்கியமான நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இதுல கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், நான் 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸ்ல இருந்து எங்களுடைய வினாத்தாள் வகுப்பை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியும் போகும், அதே நேரம் மாடல் பேப்பர் கேள்வியும் போகும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், இதுல தயவு செய்து உங்களோட பேர் இல்லாம யாராவது இருந்தா இந்த கிளாஸ்ல நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் இருந்தா ரிமூவ் பண்ணுவேன். முன்னுக்கே சொல்லியிருக்கேன், இந்த கேலக்ஸி, சாம்சங், ஒப்போ, ஆப்பிள் இப்படியான பேர்கள் எல்லாம் இருந்தா தயவு செய்து லீவ் ஆயிருங்க நீங்களவே. காரணம், நான் அவங்களே ஸ்டூடெண்ட்ஸா கருதல, அவ்வளவுதான் விஷயம். டீச்சர்ஸா இருந்தா கூட எனக்கு இஷ்யூஸ் இல்லை. நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லை. ஜஸ்ட் நீங்க வேறு பேர்ல கூட வந்திருக்கலாம், அது உங்களோட பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் பிள்ளைகள், ஏ லெவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இன்னும் இருக்குது. இன்னைக்கு அப்ளிகேஷன் கோல் பண்ணிக்கிறாங்க, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான ஏ லெவல் 2026க்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கோல் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த சரி இண்டையில இருந்து சரி படிக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆர்வம் காட்டுங்க, விரும்புங்க. அதர்வைஸ் நீங்க இன்னும் இருக்கிற இந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்தை சரியான முறையில பயன்படுத்துற பட்சத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸை விட பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸுக்கு நீங்க போக இயலும். ரைட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைய வேணுமா இருந்தா உங்களோட ரிசல்ட்ஸ் எவ்வளவு தூரம் நல்லதா வரும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் ஏற்கனவே முதலாவது எங்களுடைய பேப்பர் கிளாஸஸ்ல எப்படி படிக்கணும்ன்றதுல இருந்து, எப்படி நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸோ எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் போன கிளாஸ். ரைட். ஸோ இன்னைக்கு நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணல, நிறைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் தரையில டிரெக்டா நாங்கள் கேள்வி போகலாம். எனக்கு போன கிளாஸ் வந்த பிள்ளைகள் யாராவது இருந்தா எனக்கு ஒருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் எத்தனையாவது கேள்வியில நிக்கிறோம்ன்றதை அன்வைட் பண்ணி கேட்டுக்கொடுத்துக்காங்க. நான் நினைக்கிறேன் செய்முறை புயல் கேள்வி அத்தனையும் பார்த்துட்டோம் நினைக்கிறேன் கிருத்தியா, அப்படித்தானேமா? ஆம் சார், 10 வருஷம் பார்த்தோம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். அப்ப செய்முறை புவியியல் கேள்விகள் நாங்கள் 10 பார்த்தனாங்க. எங்களுடைய வளமையான, அதாவது இன்றைக்கு ஓப்பன் கிளாஸ்ல போட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே ஜோயின் ஆகிற மாதிரி என்னுடைய ரெகுலரா நடக்க போற கிளாஸஸ்ல செய்முறை புவியியல் பகுதி தான் முன்னுக்கு நான் செய்ய போறேன். ஸோ இன்றைய கிளாஸ்ல நான் இங்கே இருக்கிற பௌதிக புயல் 11வது வினாவில இருந்து போறேன். பட் ஆனா எங்களுடைய நார்மல் கிளாஸஸ்ல இருந்து என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டா, அவங்களோட 2024ஆம் ஆண்டுக்கான முதல் 10 கேள்வியும் போகும். அப்ப 5 வருஷத்துக்கான பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற 10 வினாக்கள் செய்முறை புயலோட சம்பந்தமானதை அனலைஸ் பண்ணி கொண்டு அங்கால ஒரு 5 மேலதிக மாடல் பேப்பர்ஸை பார்த்து அதுலயும் ஒரு செய்முறை புயல் பகுதியை பார்த்து கொண்டு பிறகு நாங்கள் கொஞ்சம் பயிற்சிகளும் மேலதிக விளக்கங்களும் பார்த்து அதுக்கு பிறகு பௌதிக புயலுக்கு போவோம். அப்படியே கொஞ்சம் எங்களுடைய கிளாஸ் ஒரு விதமான டிசைன்ல இருக்கு, வேற யாருக்குன கிளாஸஸ் போல எனக்கு நான் டிசைன் பண்ண இல்லை. வடிவா கவனிச்சு கொள்வோம் பிள்ளைகள். 11வது வினாவுக்கு நாங்கள் போறோம். இந்த 11வது வினா என்ன சொல்லுது கவனிச்சு கொள்ளுவோம். புவி மேற்பரப்பிலிருந்து ஆரம்பிக்கும் வளிமண்டலத்தின் 4 பிரதான படைகளை ஒழுங்குமுறையில் எடுத்து காட்டுகின்ற தெரியும். அப்ப உங்களை எல்லாருக்குமே தெரியும், புவி மேற்பரப்பில இருந்து நாங்கள் பூமியில பிள்ளைகள் புவித்தொகுதி என்ற பாடம் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த புவித்தொகுதி என்ற பாடத்துல ரைட் உங்களுக்கு தெரியும், கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் என்ற 4 பிரதான உபதொகுதிகளை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த 4 பிரதான உபதொகுதிகளும் ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்பாக்கம் அடைந்திருக்குது. இதன் காரணமா இந்த புவித்தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு நாங்கள் படிச்சினாங்க. அதாவது பிரதான தொகுதி பல்வேறு உபதொகுதிகள் இணைஞ்சு உருவாக்கம் என்று படிச்சிருப்பீங்க. தொகுதி கன்செப்ட் படிச்சிருப்பீங்க. திறந்த தொகுதி, தனித்தொகுதி, மூடிய தொகுதி என்ற கன்செப்ட் படிச்சிருப்பீங்க. அந்த பாடத்துக்குள்ளதான் இந்த கேள்வி இருக்குது. சோ முதலாவது வடிவா கவனிச்சு கொள்ளணும், புவி தொகுதி என்ற பாடத்துல வர வளிமண்டலம் என்ற சப்ஹெடிங்குக்குள்ள நாங்கள் இந்த கேள்வியை பாக்குறோம். சரிதானே? அப்ப பூமியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள்
4 பிரதானமான கட்டமைப்புகளை நாங்கள் இதுல பார்க்கிறோம். ஆனா மேலதிகமா ஒரு 5வது கட்டமைப்பும் இருக்குது. மாறன், படை, இடை, வெப்ப, வெளி மண்டலம் ஓடரா பாடமாக்கி வச்சிருக்க சொல்லி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வளமையா சொல்லிக் கொடுப்பேன். ரைட். அப்ப பேரை ஒரேடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாறன், படை, இடை, வெப்ப, வெளி மண்டலம். ரைட். வேணா வேணா கடைசியில முடியும். சோ மாறன், படை, இடை, வெப்ப, வெளி மண்டலங்கள். சோ இந்த ரைமிங்லயே நாங்கள் பார்க்கக்குள்ளேயே விடயங்களுக்கு அமைஞ்சிடும். என்ற ஒழுங்குமுறையில தருகின்றதான் கேள்வி. அப்ப ஹைலைட் ஆன பாயிண்ட் முதல் ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வியை பார்த்த உடனே நாங்கள் ஆர்வக்கோளாறுல விட எழுதாம எங்க இருந்து அது தொடங்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மாறன் மண்டலத்திலிருந்து ஆரம்பமாகும். இப்ப மாறன் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் புவி மேற்பரப்பு, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரைக்கும் அது காணப்படலாம். ரைட். அப்ப சரியா 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் தான் அது இருக்குமான்னு கேட்டா இல்ல. அதாவது மத்திய கோட்டு பகுதியில் அது வெப்ப விரிவாக்கம் காரணமாயும் அது என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டா 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கலாம். சரியா 16ல அப்படியே கோடடிச்ச மாதிரி இருக்காது, கூடி குறையும். ரைட். அதே போலதான் அடுத்த விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த மாறன் மண்டலத்துக்கு பிறகு நாங்கள் பார்க்கிற படை மண்டலம். படை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இது மாறன் தரிப்பு எல்லையில இருந்து கிட்டத்தட்ட 48 தொடக்கம் 50 கிலோமீட்டருக்கு இடையிலான பகுதி வரைக்கும் பரம்பி இருக்கலாம் இந்த படை மண்டலம். அதே போல இடைமண்டலம் 50 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையிலான தூரத்துல இந்த இடைமண்டலம் இருக்கலாம். அதே போல வெப்பமண்டலம் 80 தொடக்கம் 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். வெளிமண்டலம் 120 தொடக்கம் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும். அப்ப படை மண்டலத்தினுடைய படையன்றதை விட வளிமண்டலத்தினுடைய ஆகக்கூடிய உயரமா எது இருக்குன்னு கேட்டா 10,000 கிலோமீட்டர். ரைட். அப்ப மாறன், படை, இடை, வெப்ப, வெளிமண்டலங்கள். அதுல வெளிமண்டலம் இங்க இல்ல, 4 தான் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற 4வது உங்களுக்கான சரியான விடையாக இருக்கும். மாறன், படை, இடை, வெப்ப, வெளி மண்டலம் அப்படியே ரைமிங்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாருக்குமே கிளியர்னு சொன்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி குயிக்கும். சின்ன விஷயம், ஏற்கனவே நீங்க முதல் இதைத்தான் திருப்பி திருப்பி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒருக்கா ஃபீட்பேக் சொல்லுங்க, உங்களுக்கு கிளியரா இல்லையான்ட்டு. சரிதானே? தனியா கேள்வியை பார்த்து தனியா விடையை பார்த்து போறதில்லை. இங்க இருக்கிற நோக்கம் மேலதிகமான விஷயங்களை, மேலதிகமான கேள்விகளை நாங்கள் படிக்கிறதா நீங்க இருக்கிற பிரதானமான நோக்கம். அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். இங்கால பார்த்துக் கொள்ளுங்க. 12வது வினாவுக்கு வாங்குவோம். இந்த 12வது வினா என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டா, புவி ஓட்டிலிருந்து மையம் வரை காணப்படுகின்ற 3 தொடர்ச்சியின்மைகளை முறையை எடுத்து காட்டுகின்ற தெரியும். சோ இதுக்கு போறதுக்கு நான் உங்களுக்கு ஒருக்கா ஒயிட் போர்டு ஒன் பண்ணி விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றேன். ஒயிட் போர்டுக்கு வரேன். ரைட். ஒருக்கா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தான்.
ஓகே பிள்ளைகள், நான் கதைக்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்குதா? இப்ப இந்த டிவைஸ்ல இருந்து கதைக்கிறது கிளியரா இருக்கா? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கிளியரா? ஒன்று ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாச்சு. ஓகே குட். இப்ப நாங்கள் என்ன கேள்வி கேட்டு நாங்கள் கேட்டா, எங்களுடைய வளிமண்டல கட்டமைப்பு, சாரி, இந்த புவியினுடைய உட்பாகத்துல, ரைட், பூமியின் உட்பாகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். பூமியை நாங்கள் வெட்டினோம்னு சொன்னோம். பூமியை நாங்கள் ஒரு கேக்கு துண்டு மாதிரி கற்பனை பண்ணுவோம். பூமியை நாங்கள் அப்படியே வெட்டி எடுப்போம். ரைட், பூமியை நாங்கள் அப்படி வெட்டி கொள்ளைக்குள்ள முக்கியமா பிரதானமா பாருங்க, முதலாவது ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயரை நாங்க சொல்லுவோம் என்ன சொல்லி கேட்டால் கிரஸ்ட் சொல்லி சொல்லுவோம். நாட் கிரஷ், இது வந்து கிரஸ்ட், கிரஸ்ட் சொல்லுவோம். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், இங்கால வந்து மேண்டில் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி தேர்ட் ஒன் மூன்றாவது சொல்றது கேட்டா கோர் என்ற பகுதி இருக்கு. இதை நான் தமிழ்ல பார்த்தோம்னா என்னன்னு கேட்டா, முதலாவது வடிவா பாருங்க, கிரஸ்டன் சொல்றது, சாரி, கிரஸ்டன் சொல்றது என்னன்னு கேட்டா, இது வந்து ஓடு, அதை நாங்கள் புவியோடுன்னு கரைப்போம். புவியோடு. அதே போல அடுத்த ரெண்டாவது விஷயம் இருக்குது, மேண்டில் சொல்லி சொல்லுவோம். பட் ஆனால் அது வந்து மேண்டில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, இதை நாங்கள் மூடி என்று கரைப்போம். அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது கோர், இது நாங்கள் மையம் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட், அல்லது நாங்கள் அகனி என்றுவோம். இது நம்ம மறுபெயர்களை நான் ஒரேடியா கதைக்கிறோம். புவியினுடைய உட்பாகத்தை எடுத்துக்கொள்ற பட்சத்துல புவியின் உள்ளுக்குள்ள 3 பிரதான லேயர்ஸ் இருக்கு. இந்த லேயர்ஸ் எல்லாருக்குமே கிளியரா விளங்கி இருக்குமென்னு நம்புறேன். அப்ப இந்த 3 பிரதான பகுதிகள்ல இப்ப நீங்க பாருங்க, அடுத்த விஷயம் என்ன சொல்லி கேட்டா, பல்வேறு மாற்றங்கள் இடும்போது ஓகே, அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா, பூமியின் 3 முக்கியமான பகுதிகள்ல நாங்கள் அதனுடைய உபபகுதிகளோட பிரிச்சு பார்ப்போம். இருக்கா, உபபகுதிகளை வடிவா கவனித்துக் கொள்ளும். ஒன்று வந்து ஓட நாங்க 2 வகையா பிரிச்சு பார்ப்போம். ஓடு நாங்கள் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், கண்டோடு, 2வது சமுத்திரோடு. ஒன்று வந்து கண்டோடு, 2வது சமுத்திரோடு. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், நாங்கள் வந்து புவியின் உட்பாகத்துல 3 பிரதான லேயர்ஸ் சொன்னா, ஒன்று வந்து ஓடு, 2வது மூடி, 3வது மையம். இந்த ஓடு நாங்கள் புவியோடு கதைக்கிறோம். ரைட், புவியோடு. மூடிய நாங்கள் இடையோடு என்று கதைக்கலாம். மறுபேர்களை என் கையோட சொல்லிட்டு போறேன். அதே போல இங்கால மையத்தை நாங்கள் அகடின்னு சொல்லலாம். அதே போல அகடுன்னு சொல்லலாம். ரைட், அதே மாதிரி இங்கிலீஷ்ல நாங்கள் கோர் என்று கதைப்போம், அல்லது கோல வகம் என்று ஒரு பெயரும் இருக்கு, கோல வகம். ரைட், அப்ப இதை நாங்க 2ஆ பிரிக்க போறோம். ஓட்டை நாங்க 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்ட ஓடு, 2வது வந்து சமுத்திரோடு. சமுத்திரோடு. அப்ப கண்ட ஓட நாங்கள் வந்து என்ன சொல்ல மாட்டோம் கேட்டா, இது வந்து சிலிக்காவையும் அதே மாதிரி அலுமினியத்தையும் அதிக அளவுல கொண்டிருக்கிறதால சிஎல் படின்னு சொல்லி சொல்லுவோம். சிஎல். அதே மாதிரி சமுத்திரோட நாங்கள் சிலிக்காவையும் மக்னீசியத்தையும் அதிக அளவுல கொண்டிருக்கிறதால நாங்கள் இது சொல்லுவோம் என்று கேட்டால் சீமான்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சிஎல் படின்னு சொல்றது கண்டோடு, சீமா படின்னு சொல்றது சமுத்திரோடு. அதே போல மூடியை நாங்க 2ஆ பிரிச்சு பாக்குறோம். ஒன்று வந்து மேல் மூடி, 2வது கீழ். அதே போல அடுத்தது மையத்தை 2ஆ பிரிச்சு பாக்குறோம். ஒன்று வந்து உள்மையம், அடுத்தது வந்து வெளிமையம். இது வந்து புவியினுடைய உட்பாகத்தினுடைய வகைப்பாடு நாங்கள் பார்த்தது. இந்த அளவும் எல்லாருக்குமே கிளியரா இருக்கு மட்டும் நம்புறேன். சரிதான், இந்த அளவும் எல்லாருக்குமே கிளியர். இப்ப அடுத்த பகுதிக்கு நாங்கள் போக போறோம் சொல்லி கேட்டா கவனிச்சுக்கோங்க. இந்த புவியுடைய உட்பாகத்துல நாங்கள் வந்து கேட்ட கேள்வியோட சம்பந்தமான விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லைகள். புவியில உட்பகுதியை பிரிக்கக்கூடிய எல்லைகளை பற்றி நாங்கள் கதைப்போம். முதலாவது நான் சொன்னான், இந்த லேயர் வந்து ஓடு என்று காய்ச்சி நாங்கள் இந்த ஓட்டுல இது வந்து கண்டோடுன்னு சொல்லுவோம், இது சமுத்திரோடுன்னு கதைப்போம். அதே மாதிரி 2வது நாங்கள் கதைப்போம், இது வந்து மூடி என்று கதைப்போம், இதை நாங்கள் மையம் என்று கதைப்போம். ஒரு புனையா வரைபடத்தை கட்டாயம் கீறி பழங்க. புனையா வரைபடம் சொன்னா என்னன்னு கேட்டா, நீங்களா கீறுற ஒரு மாதிரி படம். அது மாடல் இமேஜ் என்று வச்சுக்கொள்ளும். சாம்பிள் இமேஜ் என்று வச்சுக்கொள்ளலாம். அவ இந்த மூடியை 2ஆ பிரிச்சு கொள்றோம். ஒன்று வந்து மேல் மூடி, அதே போல கீழ் மூடி. மையத்தை 2ஆ பிரிங்கோ, அதாவது வெளி மையம், அதே போல உள் மையம். இப்ப இது பிரிக்கிற எல்லைகளை தான் நாங்கள் கேள்வியில கேட்கிறார்கள். வடிவா கவனிச்சு கொள்ள போறீங்க. கண்ட ஓட்டையும் சமுத்திர ஓட்டையும் பிரிக்கக்கூடிய எல்லையை நாங்கள் சொன்னாங்க என்னன்னு சொல்லி கேட்டா, கொன்ராட் எல்லை. கொன்ராட் எல்லை. அதே போல புவியோட்டையும் மூடியையும் பிரிக்கிற எல்லையை நான் சொன்னாங்க மோஹோரோவிசிக் எல்லை. மோஹோரோவிசிக் எல்லை.
மோஹோரோவிசிக் எல்லை. அதே போல மூடியையும் மையத்தையும் பிரிக்கிற எல்லையை நாங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டால் கூட்டன்பர்க் அல்லது குட்டன்பர்க். அடுத்தது நாங்க சொன்னாங்க உள்மையத்தையும் வெளிமையத்தையும் பிரிக்கிற எல்லை லெமன் எல்லை அல்லது லேமன் எல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. லெமன் அல்லது லேமன் எல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்ப 4 விதமான லேயர்ஸ் நான் இதுல தந்திருக்கேன். ஒன்று புவியில கண்டோடு சமுத்திரோட பிரிக்கிறது கொன்ராட் இல்ல. அதே மாதிரி மேல்மூடி மூடியையும் ஓட்டையும் பிரிக்கிறது வந்து மோஹோரோவிசிக் இல்ல. அதே மாதிரி மூடியையும் மையத்தையும் பிரிக்கிறது கூட்டன்பர்க் இல்ல. உள்மையத்தையும் வெளிமையத்தையும் பிரிக்கிறது வந்து லெமன் எல்லை அல்லது லேமன் எல்லை. ரைட். உங்களுக்கு பிள்ளைகள் ஏற்கனவே நான் இதுல சொல்லப்பட்ட இந்த எல்லைகளோட வடிவா கேள்வி ஒருக்கா பார்த்து கொள்ளலாம் நீங்கள். ரைட். இப்ப கேள்வியில வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. கேள்வியை பாருங்க. உங்களுக்கான கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டா, புவி ஓட்டிலிருந்து மையம் வரை காணப்படும் 3 தொடர்ச்சியின்மைகளை முறையை எடுத்து காட்டும் என்று கேட்டிருக்காங்க. இப்ப முதலாவது வந்து கொன்ராட் எல்லை, 2வது மோஹோரோவிசிக் எல்லை, 3வது வந்து குட்டன்பர்க் எல்லைன்னு சொல்லிக்கிறோம். அப்ப எங்களுக்கு 2வது விட செட் ஆகுது. வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. 2வது விட எங்களுக்கு ஓகே, சரியான விட. இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே கிளியரா? ஓகேயா? கிளியர்னு சொன்னா சாட்ல சொல்லுங்க. ஒருக்கா ஹோஸ்டா இருக்கிற ஐடிக்கு எல்லாருக்குமே இது கிளியரான்னு சொல்லி எனக்கு குயிக்கா சொல்லுங்க. தனிய ஒரு ஆள் ஃப்ரீ கிளாஸ் செய்யறாராம், வந்து போயிருந்து பார்த்துட்டு போகும்னு வராதேங்க. கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுவோம் மேக்சிமம். சரிதான். எல்லாருமே தங்களுக்கான நேரங்களை உங்களுக்காண்டி ஒரு சில நிமிடங்களையாச்சும் ஒதுக்கி செய்யக்குள்ள அதுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை கொடுத்து கொள்ள ட்ரை பண்ணும். ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்த விஷயம் 1-2 பேர் கேட்கறதால அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. என்னோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ரைட் ஒன்று கிளாஸஸ் நடந்துட்டு ஒன்று தியரி கிளாஸஸ் போகுது. ரைட். அதே போல அடுத்தது வந்து உங்களுக்கான பேப்பர் கிளாஸ் போகுது. ரைட். அப்ப இதுல வந்து தியரி கிளாஸஸ்ல பாடங்கள் போய் கொண்டிருக்கு. தரம் 13க்கான சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட போகுது. 2027 and 26 ரெண்டுக்கும் போகுது. 28 வந்து ஸ்டார்ட் பண்ணி. அதே மாதிரி இதுல பேப்பர் கிளாஸஸுக்கு மட்டும் ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா அது எந்த கிளாஸுக்கும் ஜாயின் ஆகலாம். பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் ஆகுறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிளெக்சிபிள் குறைவு. பட் தியரி அண்ட் பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் ஆகல உங்களுக்கு லாபம் தன்மை கூடும். விரும்புறாங்க இந்த ஹிஸ்டரி பாடத்துல சொன்ன மாதிரி 2ஆம் ராஜசிங்கன் ஒல்லாந்தரோட போட்ட அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் விரும்பினா மட்டும் படியுங்க. கட்டாயம் ஏதோ ஒரு சேரிட்டு நீங்க கட்டாயம் படிச்சு கொண்டிருப்பீங்க. சோ ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி கஷ்டப்படுவாங்க. சோ நான் யாருக்கும் போட்டி இல்லை. அதே போல முக்கியமான விஷயம் விரும்பினாக்கள் மட்டும் வந்து படிக்கலாம். அவ்வளவுதான். ரைட். நீங்க வரணும் மட்டும் நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. விரும்பினால் மாத்திரம். ரைட். விரும்பினா நோட் பண்ணி கொள்ளலாம். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம். மேலதிக விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரைட். சோ இந்த விஷயத்தை நான் முடிச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதானே? சொல்றதுன்னு கேட்டா, உலகில் இடம்பெற்ற புவிநடுக்கங்களின் பெரும்பான்மையான மேன் மையங்கள் அமைந்திருப்பது. உங்களுக்கு 2 விஷயம் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பூமியில வந்து பல்வேறு இடங்கள்ல புவிநடுக்கங்கள் ஏற்படும். அந்த புவிநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய வலயங்கள் நிறைய இருக்கு. பூமியில புவிநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய வலயங்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த புவிநடுக்கங்கள் ஏற்படுகின்ற வலயங்களை முதலாவது நான் உங்களுக்கு கொண்டே காட்டிட்டு போறேன்னு குயிக்கா. புவிநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய வலயங்களை முதலாவது தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அதுதான் புவி எரிமலைகள் ஏற்படக்கூடிய வலயங்களாகவும் பெரும்பாலும் இருக்கும். எல்லாருக்கும் இந்த கூகுள் எர்த் ப்ரோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுதான்னு நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுமான்னு நம்புறேன். நாங்கள் இங்க இருந்து வருவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா, ஆப்பிரிக்காவுக்கும் இடையில அட்லாண்டிக் சமுத்திரத்துல பாருங்க. இதுல வந்து கடலுக்குள்ள வெடிப்பு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இல்ல வெடிச்சது அப்படியே தெரியும் நினைக்கிறேன். அப்படியே இங்க வந்து ஐஸ்லாந்து வரைக்கும் இருக்கு. பக்கத்துல கிரீன்லாந்து, இது ஐஸ்லாந்து.
அப்படியே வந்தவன் சொன்னா இந்த வெடிப்பு அப்படியே கடலுக்குள்ள தெரியும். இது என்னன்னு கேட்டா அத்லாந்திக் சமுத்திரத்தினுடைய நடுச்சமுத்திர பாறை தொடர் வலயம். இது எஸ் வடிவ ஷேப்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி அத்லாந்திக் வடிவ மலை தொடர் வலயம் சொல்லுவாங்க. இதுல பாருங்க அப்படி எஸ் ஷேப்ல இருக்கு. அத்லாந்திக் சமுத்திரத்தினுடைய எஸ் வடிவ மலை தொடர் வலயம். சரிதானே? அப்ப இந்த அத்லாந்திக் சமுத்திரத்துல காணப்படக்கூடிய இந்த வலயம் முதலாவது முக்கியமான ஒரு எரிமலைகள் புவிநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி. இங்கதான் நீங்க ஹவாய்னா நீங்க ஐஸ்லாந்துல நீங்க பார்த்திருப்பீங்க முக்கியமான எரிமலைகள் நிறைய இருக்குது. இதுகளை நான் ஹெடிங்கோட எரிமலைகள் சம்பந்தமாக வரைக்கும் அதை பற்றி டீட்டெயிலா கதைக்கிறேன். பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த மத்திய தரைக்கடலை சூழ காணப்படக்கூடிய என்னடா இங்க இத்தாலியில சிசிலியில எல்லாம் இது சிசிலி. இந்த இத்தாலியை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். இது படம் குறித்துல கையோட தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. இது இத்தாலி. ரைட், இது இத்தாலி. ஒரு ஃபுட்பால் ஷூ போட்ட ஒரு கால் மாதிரி இருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இப்ப கேர்ள்ஸ் பெரும்பாலும் கீல்ஸ் போட்ட மாதிரியான ஷேப்ல இந்த இடம் இருக்கு மத்திய தரை கடலுக்குள்ள. இது இத்தாலி. இத்தாலிக்கு பக்கத்துலயே ஒரு ஃபுட்பால் பந்து மாதிரி இதை கற்பனை பண்ணி கொள்ளுங்க. முன்னுக்கு இருக்கிற இதை சொல்றது சிசிலி என்ற தீவு. அப்ப சிசிலியிலே இத்தாலியில நிறைய எரிமலைகள் இருக்கு. சிசிலியில நீங்க எட்னான்ற ஒரு எரிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தாலியில வோல்கனோன்ற எரிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. விசூவியஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். அப்ப இதெல்லாம் இங்கேயும் என்ன நடக்குதுன்னு கேட்டா எரிமலைகள் புவிநடுக்கங்கள் ஏற்படும். அப்ப மத்திய தரை வலயம்னு சொல்றது என்னன்னு கேட்டா இந்த மத்திய தரை கடலை சூழ உள்ள பகுதியும் இமயமலை வரையிலான வலயம் சேர்த்து. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஈரானியன் தகடு இருக்குது. அதே மாதிரி துருக்கியில அனஸ்ட்ரோலியா பிளேட் ஒரு பிளேட் இருக்கு. சிறிய கவச தகடு இருக்குது துருக்கியில. சோ இதெல்லாம் குறை வலயங்களுக்குள்ள நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில இதுல ஒரு லேயர் இருக்கு. பிளவு பள்ளத்தாக்கு வலயம் ஒன்று இருக்கு. எங்கன்னு கேட்டா ஆப்பிரிக்காவுடைய குறை வலயத்துல. அதே போல இந்து சமுத்திரத்துல பாருங்க பிள்ளைகள் தலைகீழ் வைவடிவ ஷேப்ல இதுலயே ஒரு வலை தொடர் வலயம் இருக்கு. இது தலைகீழ் வைவடிவ ஷேப்ல ஒரு மலை தொடர் வலயம். இங்கேயும் புவிநடுக்கங்கள் எரிமலைகள் சுனாமிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இங்கால நாங்கள் பசிபிக் சமுத்திரத்துடைய மேற்கு பக்கம் அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் சொல்ற பசிபிக் சமுத்திரத்துடைய மோதிர வலயம். இது பசிபிக்கினுடைய மேற்கு பக்கம். அதே மாதிரி பசிபிக்கினுடைய கிழக்கு பக்கம் எங்க இருக்குன்னு கேட்டா வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுடைய மேற்கு தான் பசிபிக்கின் கிழக்கா இருக்கு. அப்ப இந்த ரெண்டையுமே சேர்த்து நாங்க ரிங் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லுவோம். அதாவது பசிபிக் சமுத்திரத்தினுடைய மோதிர வலயம் சொல்றோம். மோதிர வளையம் கதைக்கலாம், மோதிர வலயம் சொல்லலாம். அப்ப இதுவும் முக்கியமான புவிநடுக்கம் எரிமலைகள் ஏற்படக்கூடிய முக்கிய பகுதியா இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த வலயங்களும் பகுதிகளும் எல்லாருக்குமே கிளியரா விளங்கிச்சுதான்? சேட்ல சொல்லுங்க. ஓகே, பேசாம கடந்து போவாதீங்க. விளங்கிலன்னா விளங்கில, விளங்கிச்சுன்னா விளங்கிச்சு. உங்களுக்கு தான் கிளாஸ் நடக்குது. ரைட், ஓகே. ஃபுல் கிளியர். ரைட். அப்ப இதை நாங்கள் இப்ப க்ளோஸ் பண்ணிக்கொண்டு பழையபடி அங்கே கேள்வி வரும். அப்ப உங்களுக்கு வலயம் இப்ப கிளியர். அப்ப உலகில் இடம்பெற்ற புவிநடுக்கங்களின் பெரும்பான்மையான மேன் மையம். சரி, இப்ப மேன் மையம் என்னன்னு கேள்வி கேட்டா பூமியில பிள்ளைகள் புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய வலயங்களை நாங்கள் பெனி ஆஃப் சோன் சொல்லுவோம். பெனி ஆஃப் சோன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய அல்லது ஏற்படுற வலயங்கள் சொல்றவங்க. இந்த பெனி ஆஃப் சோன்ல நாங்கள் 2 இடங்களை அடையாளப்படுத்துறோம். ஒன்று என்னன்னு கேட்டா நான் காட்டுறேன், இதுல இருக்கு நினைக்கிறேன். இது இந்த உட்பாகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உட்பாகத்துல நாங்கள் இப்ப அடையாளப்படுத்துறேன். இதுல இருக்கிற மேல இருக்கிற இந்த புவிநடுக்கம் எங்க தோற்றம் பெறுதோ அந்த இடத்தை நாங்கள் குவியம் சொல்லுவோம். புவிநடுக்க குவி மையம். அத குவியம் என்று சொல்லலாம், அல்லது குவி மையம் என்று சொல்லலாம், அல்லது புவிநடுக்க குவி மையம் என்று சொல்லலாம். அதே மாதிரி புவிநடுக்கம் அதுக்கு நேர புவி மேற்பரப்புல எங்கு ஏற்படுதோ அதை மேல் மையம் என்று சொல்லுவோம். மேல் மையம் என்றா புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய, அதாவது புவிநடுக்கம் ஏற்பட்டதால அதுக்கு நேர மேல புவி மேற்பரப்புல இருக்கிற வலயம்.
Right? அப்ப இந்த பெனியோப் சோன்ல வந்து நாங்கள் முக்கியமா புவிநடுக்கம் நடைபெறுகின்ற வலயமா இருக்கும். மேன் மையம்ன்றது புவி மேற்பரப்பில் இருக்கும், குவி மையம்ன்றது புவியின் உட்பாகத்துல இருக்கும். அங்கதான் புவிநடுக்கம் தோற்றம் பெற்றிருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேட்ட கேள்வி அது இல்ல, கேட்ட கேள்வி அதிக அளவில் எங்க ஏற்பட்டிருக்கும்ன்றதான் கேள்வி. பசிபிக் சமுத்திரத்துலதான் அதிக அளவுல புவிநடுக்க செயற்பாடுகளால இந்த மேன்மைய பகுதி பாதிப்படை. நீங்க ஒரு வருடத்துல அதிகளவான நாட்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டா, இந்த பசிபிக் சமுத்திர பகுதியில குறிப்பா ஜப்பான் மாதிரியான பகுதிகள்ல அதிக அளவில் என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த புவிநடுக்கமும் எரிமலைகளும் ஏற்பட நீங்கள் அதை பார்ப்பீங்க. குறிப்பா இங்கால ஹவாய், அதே மாதிரி இந்த ஜப்பான், நியூசிலாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான பகுதிகள், அதே மாதிரி வட அமெரிக்கா தென் மேற்கு பகுதி, கலிபோர்னியா, சிசிலி, இப்படியான இடங்கள் எல்லாம் அதிக அளவுல புவிநடுக்கமும் அதே போல எரிமலை செயற்பாடுகளும் ஏற்படுறதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் அங்க இருக்கிற முக்கியமான பெரிய அதிக அளவிலான மேன்மையங்கள் ஏற்படக்கூடிய பகுதியா நான் பார்க்கிறேன். அடுத்த 14வது கேள்விக்கு போறதுக்கு முதல் இந்த 13வது கேள்வி எல்லாருக்குமே பெர்ஃபெக்டா கிளியர். ரைட். தனியா ஒரு 3-4 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் படிப்பிக்கிறேன் போல, அந்த பிள்ளைகள் மட்டும்தான் கிளியரா விட சொல்ல. மட்டாக்கள் வந்து எங்கேயாவது ஒரு கிளாஸ் நடக்கும் போயிட்டு போவோம். சரிதானே கிளியர்? திருப்பியும் சொல்றேன், நீங்க உலகத்திலேயே அடிக்கடி சொல்ற டயலாக் தான், நீங்க உலகத்திலேயே நம்பர் 1 டீச்சர் கிளாஸ்ல இருந்தாலும் நீங்கள் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? நீங்க வேர்ல்டுலயே நம்பர் 1 டீச்சர் இந்த கிளாஸ்ல படிச்சாலும் நீங்க படிச்சாதான் ரிசல்ட்ஸ் வரும், மறக்காதீங்க. சரிதானே? ரைட். அப்ப கவனிச்சு கொள்வோம். அடுத்த விஷயம், அருகில் உள்ள வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு காற்றின் செயற்பாட்டினால உருவாக்கப்படக்கூடிய நில உருவம் எதான்னு கேட்கிறாங்க. அப்ப காற்றினால வரக்கூடிய நில உருவங்கள் என்னன்றது முதலாவது எங்களுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப காற்றால வரக்கூடிய நில உருவங்கள், அப்ப ஓடும் நீர், காற்று, கடல் அலை, பனிக்கட்டி ஆறு, அதே போல திணிவசைவு மற்றும் தரக்கீழ் நீருடைய செயற்பாடுகள் இந்த அளவும் புவியில நடைபெறக்கூடிய புறவிசை செயல்முறைகள் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த புறவிசை செயல்முறைகள்ல பிரதானமாக நாங்கள் பார்க்கிற காற்றினுடைய செயற்பாடுகள் எங்க நடக்கும்னு கேட்டா, பிரதானமா அல்லது அதிக அளவில் பாலைவனத்துல நடக்கும். அதுக்காண்டி வேறு இடங்கள்ல காற்றின் செயற்பாடு நடக்கிறது இல்லைன்ற அர்த்தம் இல்லை. நான் சொல்றது காற்றின் செயல்முறை பிரதானமாக பாலைவனத்துல நடக்கும். வடிவட்டும் செவலாங்கிக் கொள்ளும். அப்ப இந்த பாலைவனத்துல நடைபெறக்கூடிய இந்த காற்றினுடைய செயல்முறையால 2 விதமான நில உருவங்கள் உருவாகும். ஒன்று வந்து அரித்தல் நில உருவங்கள், 2வது வந்து படிதல் நில உருவங்கள். ஒன்று அரித்தல் நில உருவம், 2வது படிதல் நில உருவங்கள். அரிக்கப்படுறதால வார நில உருவங்கள் வந்து வேறு யாரு? அரிக்கப்படுறதால வார நில உருவங்கள் வந்து பல இருக்கும். அதே மாதிரி படிதலால வார நில உருவங்கள் பல்வேறுபட்டதாக இருக்கு. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னா முதலாவது அரித்தல் நில உருவங்கள் சிலதை காட்டணும். ஒரு காளான் வடிவ பாரு, மஷ்ரூம் ராக்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். அதே போல காற்றறி பரல், அதே மாதிரி யார்டாங்கு, பீட கிடை திணிவு, தளத்திடை குன்று, இப்படியான அரித்தல் நில உருவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே போல காற்றால் உருவாக்கப்படுகின்ற நில உருவங்கள்ல படிதல் நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் நெடுமணல் குன்று, குறுக்கு மணல் குன்று, அதே போல நாங்கள் பார்க்கிற பக்க மணல் குன்று, நுண்மண் வடிவுகள், தொடர் மணற்குன்று, பிறைவுறு மணற்குன்று, நட்சத்திர மணற்குன்றுன்னு சொல்லி
இப்படி நிறைய மனக்கொண்டுகளை நீங்கள் என்ன செய்வீங்க பாப்பீங்க. சொல்ற விஷயம் விளங்குதா? ரைட். அதே போல பிள்ளைகள் அடுத்த இதுல அன்மியூட் பண்ண ஆப்ஷன் நான் தரையில பிள்ளைகள். நீங்க வந்து என்னோட chat மட்டும் தான் பண்ணலாம். அன்மியூட் பண்ற ஆப்ஷன் நான் உங்களுக்குமே தரையில. சரிதானே, குறைக்க வேண்டாம். விளங்கிச்சா ஜஸ்ட் சொல்லலாம். கொஞ்சம் நான் கத்திக்கொண்டே இருக்கிறதானே நீங்க கை வலிக்க ஜஸ்ட் போடைக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே பிள்ளைகள் என்னுடைய பௌதிக புவியியல் புத்தகம் எல்லாருக்குமே தந்திருப்பேன். என்னோட படிக்கிறார்கள் 1000 வினாவிட. இந்த பௌதிக புவியியல் 1000 வினாவிட புத்தகத்துல நான் வந்து புற விசைகளும் சரி அக விசைகளும் சரி தரம் 12 ஃபுல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலா தந்திருக்கிறேன். அதுல நான் உங்களுக்கு போட்டோஸ் காட்டிட்டு போறேன். இந்த காற்றினுடைய நில உருவங்கள்ல அதுல பிரதானமா பாருங்க பிள்ளைகள் அரித்தல்ல நான் மேலதிகமாக சில நில உருவங்கள் பாறை சமவெளி மேசா மற்றும் ஃபியூட் அதே மாதிரி காற்றறிபரல் அதே மாதிரி அப்படியான சில விஷயங்கள் வந்திருக்கேன். இது வந்து காளான் வடிவ பாறை படத்துல பார்க்க. அதே போல இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாடாங்கு வந்து பொறுத்த வரைக்கும் இதுல பாருங்க யானா ஷேப்ல கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. தமிழ்ல யானை அழினா எப்படி இருக்கும் அப்படி கற்பனை பண்ணி ஒரு படத்தை கிரியேட் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அதே போல இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பீட கிடத்தணிவு. ரைட். தளத்திடை கொண்டு இந்த படம் வந்து என்னன்னு கேட்டா தளத்திடை கொண்டு. இந்த புத்தகத்துல இருக்கிற படத்தை வடிவா படிச்சுட்டு போன என்னிட படிச்ச 25 பேட்ச் பிள்ளைகள் இந்த 25 பேட்ச் இந்த பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற இதே கேள்விக்கு விட எழுதியிருக்கலாம். அதே படத்தை தான் போட்டிருக்கோம். பெரிய வித்தியாசம் வந்து இல்லையா? இது தளத்திடை கொன்று. இது வந்து பாஸ் பேப்பர்ல வந்த படம். கேள்விய பார்த்தோன்னே விடைய கண்ணாமூடி வந்து விடைய போட்டுக்கலாம். இது தளத்திடை கொன்று. எல்லாருக்குமே விளங்குதா நான் சொல்றது? அந்த புக் வந்து பிடிஎஃப் எங்கேயும் கிடைக்காது, மன்னிச்சு கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? நான் பிடிஎஃப் எங்கேயுமே அதை கொடுக்கல. டைரக்டா ஆல்ரெடி தபால் மூலமா என்கிட்ட வாங்கலாம். மற்றபடி புக்கை நான் வந்து எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணல பிடிஎஃப். ரைட் தானே? ரைட். ஏன்னா நான் மினக்கட்டு இது 2 இயர்ஸ் எடுத்தது பிள்ளைகள் இந்த புக்கை நான் கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் ஒரு இடத்த பொது வழியில விடைக்குள்ள எல்லா இடங்களையும் பரவலாம். ரைட். பிள்ளைகளுக்கு வந்து அது நல்ல நான் இல்லைன்னு இல்லை. பட் ஆனா உங்களுக்கான போதிய அளவுக்கான நோட்ஸஸ் வந்து ஜன குரூப்ல இருக்குது. தேவையான எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயம் இல்லை. இதை விட பெட்டரான நோட்ஸஸ் இருக்கு. இது ஒன்று. அதே போல நான் வந்து கொஞ்சம் 3D மேப் வேர்ல்ட் மேப் நான் வந்து போன்ல அதாவது சாஃப்ட்வேரை கொண்டு எடிட் பண்ணின படம் ஒன்று இருக்குது. இதுல பாக்கலாம். இது வந்து வில் வளைவு ஆர்ட்ஸ் அண்ட் சொல்லுவோம். இது காற்றால வாரம். அதே மாதிரி இது வந்து காளான் வடிவ படம் மஷ்ரூம் ராக். அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா யாடாங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ரியல் படங்கள்ல நான் இதுல கலர் படங்கள்ல நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தி பிளாக் அண்ட் ஒயிட் புக்கு கொடுத்துருக்கேன். டிசர்ட் பர்மனன்ட் சொல்ற பாலைவன மேடைகள் மண் எல்லாம் இல்லாம அரிச்சு போய் தனியா கல்லு மட்டும் கிடக்கிறது. அதே போல இங்கால வந்து காற்று அரிபரல் காற்று அரிக்கப்பட்டு அது வந்து கல்லு கோடு கோடா கிடக்கு. இதை படமா கீறி காட்டலாது இல்லையா? காற்றறிபரல் நாங்கள் வெண்டிஃபேக்ஸ்ன்றதை கீறி காட்டலாது. ஒரு கல்லை கீறி கோடு கோடா கீறி காட்டலாமான்னு வேண்டாம். அதே மாதிரி பாலைவன பாரத்திட்ட ஹமாடான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். இது இப்படி இருக்கு. அதே மாதிரி பீடை கிடத்தனை இந்த எழுத்துப்பிழை இருக்குது. பீடை இல்லையா? அது பீடை கிடத்தனை. பீடம்னு சொன்னா மேல இருக்கிற ஒரு தட்டு மாதிரியான விஷயம். பீடம்னு தான் வரணும் எழுத்துப்பிழை. ஜூகேன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி இங்கால நேரம் நாங்கள் படிவு சார்ந்த விஷயங்களை பாக்குறோம். நெடுமணல் குன்று லாங்கிடியூஷனல் டூன்னு சொல்றோம். அதே மாதிரி குவிவு மணல் குன்று டோம் டியூன். அதே போல இங்கால பிறையுறு மணற்குன்று நட்சத்திர மணற்குன்று பிளஸ் இங்கால வாரீரக்கல் பள்ளம் ப்ளவ் ஹோட். அதே மாதிரி குறுக்கு மணற்குன்று டிரான்வர்ஸ் டியூன். இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த விஷயம் நான் இப்ப விளங்கப்படுத்தினது கிளியரா எல்லாருக்குமே? எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட்னு சொன்னா இப்ப 15, 16, 17 இந்த 3 கேள்விக்குமான ஆன்சர்ஸ் எனக்கு சாட்ல சொல்லுங்க.
சரியா பிள்ளைகள்? ஓகே ரைட். இதுல கொஞ்ச நேரம் அவருக்கு வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள் கடையில பிள்ளைகள் அரை போய் ஓடினாங்க. சரிதானே? ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வந்து விட போட்டுருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ரைட், விட போடுறாங்க, முயற்சி செய்யறாங்க. விரும்புற ஒரு பிள்ளைக்கும் இந்த கிளாஸஸும் சரி உங்களோட ரிசல்ட்ஸும் சரி நல்லா வர்றதுக்கு விஷ் பண்றேன். ஓகே, காரணம் நீங்க நினைச்சாதான் இது யார் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நில உருவங்கள் எப்படி வரைகிறண்டு கொஞ்சம் மார்க்ஸ் கொஞ்சம் ஷோர்ட்டா சொல்லிடுமா. நான் திருப்பியும் சொல்றேன், அதுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிளாஸஸ் இந்த டைம் வந்து உண்மையில போயிடும் ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க கட்டாயம் இன்றைக்கு வரைக்கும் யாரோ ஒரு டீச்சர்கிட்ட படிச்சுட்டு தான் இருப்பீங்களா ஐயா. அப்ப அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸஸ் இந்த நோக்கத்தை எனக்கு நிறைவேற்ற விடுங்க. நீங்க உங்களுக்கான இருக்கிற உங்களோட டீச்சர்ஸ் ஆக்கிட்ட இதுல கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப வடிவா கவனிச்சு கொள்ளும் பிள்ளைகள் 15வது கேள்வி, வாடி. என்னடா இது வாடி என்று கேட்க கூடாது. சோ வாடிஸ் சொல்றது என்னன்னு கேட்டா, இது வந்து பாலைவன பிரதேசங்கள்ல ஓடும் நீராலே ஏற்படக்கூடிய, அதாவது பாலைவன பிரதேசத்துல என்னடா ஓடும் நீர் என்று கேட்டா, எஸ், பாலைவன பகுதியில எப்பயாச்சும் இருந்து திடீரென்று என்ன செய்ய வேண்டாம், மழை பெய்யும். பாலைவன பகுதியில திடீரென்று மழை பெய்யல என்ன செய்ய வேண்டாம் கேட்டா, அங்க வந்து நீர் சார்ந்த இல்லாட்டி நீரோட இணைஞ்ச மாதிரியான நில உருவங்கள் பல உருவா. சொல்றது எல்லாருக்குமே விளங்குதுதானே பிள்ளைகள்? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா, நாங்கள் வந்து பாக்குற இந்த பாலைவனத்துல காணப்படக்கூடிய நீரோட தொடர்புடைய நில உருவங்களை நாங்கள் பார்ப்போம். ஒன்று நீரினால பாலைவன பிரதேசங்கள்ல உருவாக்கப்படுகின்ற நில உருவங்கள். ஒன்று நீரறி பள்ளம், இரண்டாவது வாடிகள் அல்லது வாடிஸ், மூன்றாவது வண்டல் விசுரி அல்லது வண்டல் களிமுகம், அதே போல பகாடா, அதே போல பிளாயா ஏரி, இப்படியான நீரால உருவாக்கக்கூடிய பாலைவனம் சார்ந்த நில உருவங்கள் இருக்கு. அப்ப இந்த நீர் ஆல உருவாகக்கூடிய பாலைவன பகுதியில உருவாகிற நில உருவத்துல இந்த வாடிஸும் உண்டு. இப்ப தட்டையான தரையை கொண்ட பள்ளத்தாக்குகளாகவும் குத்தான பக்கமுடைய ஆழ பள்ளத்தாக்குகளாகவும் காணப்படக்கூடியது இந்த வாடிஸா இருக்கு. இந்த படத்துல தந்திருப்பாங்க, இது கிட்டத்தட்ட பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. இந்த வாடிஸ வந்து அல்ஜீரியான்ற நாட்டுல செப்கான்னு சொல்லி அழைக்கிறாங்க. வாடிஸ் வந்து அல்ஜீரியான்ற நாட்டுல செப்கான்னு சொல்லி அழைக்கிறாங்க. என்னுடைய பௌதிக புயல் புத்தகம் இருக்கிறபடியால் அதை தயவு செய்து படியுங்க. இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு நான் நினைக்கிறேன் 2027க்கு புறவிசை வரும். இதுல இருக்கிற சில விஷயங்களை சும்மா ரீட் பண்ணிட்டு போனா கூட ஸ்பாட்ல சரி மார்க்ஸை நாங்கள் அள்ளி கொண்டு போகலாம். ரைட். அப்ப வடிவா கவனிங்கோ, பாலைவன பகுதியில உள்ள பொதுவாக காணப்படுகின்ற மலை இடைவெளி, பாலைவன பகுதியில் உள்ள தரைக்கீழ் நீரூற்று, அதே போல பாலைவன பகுதியில காணப்படக்கூடிய வறண்ட பிரதேசங்களில் காணப்படக்கூடிய நிரந்தரமான ஆறு, பனிக்கட்டி ஆறு வராது, அதை பற்றி கதைக்கவே தேவையில்லை. அதே மாதிரி மழை பருவ காலம் அல்லாத ஏனைய காலங்களில் வறட்சியாக காணப்படும் ஆற்றுப்படுக்கை என்று சொல்லி உங்களுக்கு 5 விட தந்திருக்கிறாங்க இதுல. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், மழை பருவ காலம் அல்லாத ஏனைய காலங்கள்ல வறட்சியாக காணப்படக்கூடிய ஆற்றுப்படுக்கை என்று சொல்லி வாடிக்கு இன்னும் ஒரு ஸ்கீம்ல ஆன்சர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாங்கள் வாடி என்றது என்னத்தை பாக்குறோம்னு கேட்டா, காற்றினால அங்க திடீரென்று மழை பெஞ்சா பிறகு, மழை பருவம் முடிஞ்சா பிறகு அந்த இடத்த வறட்சியால வந்த பள்ளத்தை தான் நாங்கள் அங்க சொல்ல வரோம். இது மழை பெஞ்சு முடிஞ்சா பிறகு அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துக்கு நாங்கள் வைக்கிற பேர் வாடிஸ். சொன்ன விஷயம் எல்லாருக்குமே விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். மழை பருவம் இல்லாத ஏனைய காலங்கள்ல வறட்சியாக காணப்படக்கூடிய ஆற்றுப்படுக்கை ஸ்கீம்ல இது கொஞ்சம் இந்த முறை உங்களுக்கான ஆன்சர் ஷீட்ல நீங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலா இந்த விஷயத்த தந்திருக்காங்க. அப்ப இதை நோட்ஸ்ல ஆட் பண்ணி படிக்கணும். இப்ப இது ஸ்மார்ட் ஸ்டடின்னா உங்களோட நோட்ஸ்ல நீங்கள் என்ன செய்யணும், இந்த விடைய சரியான விடைய பார்த்தோன்னா அப்ப நீங்க வாடி என்ற விஷயத்துக்கு ஆர்ட்ட நீங்க படிச்சிருந்தாலும் பிள்ளைகள் உங்களோட நோட்ஸை நீங்க படிங்க, அந்த நோட்ஸ்ல இந்த விஷயத்த ஆட் பண்ணிக்கொள்ளும். அப்ப வாடி என்றது மழை பருவ காலம் இல்லாத ஏனைய காலங்கள்ல வறட்சியாக காணப்படக்கூடிய ஆற்றுப்படுக்கை என்றதை சேர்த்துக்கொள்ளும் உங்களோட நோட்ஸ்ல. நான் சொல்றது விளங்குதா எல்லாருக்குமே? நீங்க 2.5 வருஷமா யாரையாவது ஒரு நாலு நோட்ஸை எடுத்து சப்புன்னு பாடமாக்கி அப்படியே கொண்டு எக்ஸாம்ல ஓமிட் பண்ணாதீங்க. என்ன கிடக்குது, ஏன் இப்படி இருக்குது, எதனால இது வருதுன்னு சொல்லி விளங்கி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப எந்த கேள்வி வந்தாலும் உங்களால மேக்சிமம் விடையாவது சமாளிச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. பாடமாக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படிக்காத கேள்வி வராம விட்டு வார சந்தர்ப்பங்களும் உங்களால் எழுத முடியாது. முன்னுக்கே ஓன் பண்ணி விடுறேன். அப்ப எல்லா விஷயங்களையும் ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்லி அரிஸ்டோட்டில் சொன்ன மாதிரி வினாக்களுக்கு உட்படுத்தும்.
மாடி என்றா என்ன, ரைட் அதே இப்படி சொல்றாங்க. ஆனா நான் தேடி பாக்குறது இப்ப எங்களோட நோட்ஸஸ்ல நாங்கள் இப்ப சொன்ன மாதிரி மழை பருவகாலம் இல்லாதன்ற விஷயத்த நாங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா பாலைவனத்துல இருக்குதுன்றதை கதைக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? பாலைவனம்ன்றது வறண்ட ஒரு பகுதி தான், மழை பெஞ்சிட்டு தப்பான்னு நிற்கும், அது எப்பயாச்சும் இருந்து தானே பெய்யும். அது வந்து முடிச்சா பிறகு காணப்படக்கூடிய அதனால உருவாகின ஒரு பள்ளம், ஆற்றுப்படுக்கை. இதுதான் அங்க இருக்கிற விஷயம். அடுத்தது வளிமண்டலத்துல ஒவ்வொரு அலகு வழியில் அடங்கில நீராவினுடைய அளவு என்னன்றது கேட்டிருக்காங்க. அதை நாங்கள் வந்து பிள்ளைகள் சொல்லுவோம் என்று கேட்டா தண்ணீரப்பதன். இப்ப எனக்கு யாராவது சொல்லுவாங்க தண்ணீரப்பதன் சொல்றதை விட தனி ஈரப்பதன், தண்ணீரப்பதன் விட தனி ஈரப்பதன். அப்ப இதுல எனக்கு யாராவது சொல்லுவாங்க சாரீரப்பதன்டா என்ன விட தெரிஞ்சாக்கள் யாராவது எனக்கு கையை தூக்கி காட்டலாம், நான் விட அன்மியூட் பண்ண ஆப்ஷன். சாரீரப்பதன்றது எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணேன், கையை தூக்கி காட்டும், நான் அன்மியூட் ஆப்ஷன் தான். சாரீரப்பதன்டா கிரேட் 13 பட்ச் கிருத்திகா சொல்லுவாங்க சாரீரப்பதன்டா. சார் சாரீரப்பதன் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு வழி அலகுல வந்து காணப்படுற வெப்பநிலையில கீழே வந்து ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய நீராவி அளவு வந்து அந்த வெப்பநிலை மட்டத்துக்கு கீழே அந்த வாயு அலகுனால தாங்கக்கூடிய உச்ச அளவு நீராவியினுடைய அளவை வந்து வீதமா காட்டுறது சார். எக்ஸலன்ட், ரைட். அப்ப இதுதான் விஷயம். சிம்பிளா சொல்றேன். தனீரப்பதனுக்கும் சாரீரப்பதனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, தனீரப்பதன் குறிப்பிட்ட வழியில வழி அலகுல எவ்வளவு நீராவி இருக்குன்னு சொன்னா அது தனீரப்பதன். சாரீரப்பதன் கேட்டா என்னன்னு கேட்டா, ஒரு வழி அலகுல எவ்வளவு ஈரப்பதன் இருக்குதோ அதுக்கும் உண்மையான வெப்பநிலை ஒன்றுல இல்லாட்டி உண்மையான வளிமண்டல வெப்பத்துல அது எவ்வளவு ஈரப்பதனை கொள்ளக்கூடும் என்று கருதக்கூடிய அளவுக்கும் இடையிலான வீதாசாரம், எவ்வளவு பெர்சன்டேஜ் விகித தொடர்பு தான் அதை நாங்க சொல்றோம். அந்த விகித தொடர்பு நாங்க கணக்கோட சேர்த்து உங்களோட பாடத்துல கிரேட் 12 லாஸ்ட் யூனிட், அதாவது வானிலை காலநிலை என்ற பாடத்துல டீட்டெயிலா காய்ச்சிருக்கீங்க. ரைட், வரைக்கும் ஒரு 6 கேள்வி தான் பிள்ளைகள் உண்மையிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து பெட்டரா. ரைட், 6 கேள்வி என்ன, பேப்பர் கிளாஸஸ் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. பேப்பர் கிளாஸ் சொல்றது நான் ஒரு 2 மணி கிளாஸா செய்ய வேண்டியவோ, ரைட்டா 1.5 மணி 2 மணி செய்ய வேண்டிய ஒரு கிளாஸஸ். இப்ப உதாரணமா நாங்க சொல்ல போனா ஒரு கேள்வியை வந்து அந்த கேள்வியை சுத்தி அனலைஸ் பண்ணணும் தனி, அதோடய மட்டும் கேள்வியும் வாச்சு விடையும் வாச்சிட்டு போறது இல்ல பேப்பர் கிளாஸ். அது நீங்களே படிக்கலாம் தானே பேப்பரை வாங்கி. ஏன்னா மேலதிக விளக்கங்கள்லாம் நாங்க தேவை, யார் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு தான் தேவை. ரைட், இப்ப எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை, யாராவது விரும்புறார்கள் மாட்டேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சொல்ல வேண்டாம், வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விரும்பினா, அதுவும் அன்மியூட் பண்ணி சொல்ல விரும்பினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மற்றபடி சட்ல சொல்லுங்க, என் கிளாஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு கிளாஸுக்கு வர விரும்புறாங்க.